ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோசியல் சயின்ஸ்லேருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் பற்றிய குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலில் இருந்து டெட் எக்ஸாம் அண்ட் பிஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே 1916 5 மாணவிகளுடன் பூனேவில் எஸ்என்டிடி பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. 5 மாணவிகளோட பூனேவில் வந்து எஸ்என்டிடி அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை வந்துட்டு மகர்ஷி கார்வே அவர்கள் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பார்க்குறோம். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பார்க்குறோம். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் அப்படின்னு பார்த்தோம்னா சுஷ்மா ஸ்வராஜ். அடுத்து நான்காவது பாயிண்ட் பார்க்குறோம். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர் 25 வயதாக இருந்தபோது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார். அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் பார்க்குறோம். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளர் ஆனார். அடுத்து ஆறாவது பாயிண்ட் பார்க்குறோம். இந்திய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயலட்சுமி பண்டிட். வருடம் பார்த்தோம்னா 1953. அடுத்து ஏழாவது பாயிண்ட் பார்க்குறோம். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்துட்டு 1966 வருடம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இயரையுமே சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து எட்டாவது பாயிண்ட் பார்க்குறோம். முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி அப்படின்னு பார்த்தோம்னா கிரண் பேடி 1972. அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் பார்க்குறோம். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னை தெரசா அவர்கள் 1979. அடுத்து 10வது பாயிண்ட் பார்க்குறோம். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சேந்திரி பால் 1984. அடுத்து 11வது பாயிண்ட் பார்க்குறோம். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அப்படின்னு பார்த்தோம்னா அருந்ததி ராய் அவர்கள் 1997. அடுத்து 12வது கொஸ்டின் பார்க்குறோம். முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதிபா பாட்டீல் 2007. அடுத்து 13வது பாயிண்ட். மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் அப்படின்னு பார்த்தோம்னா மீரா குமார் 2009 வருடம். அடுத்து 14வது பாயிண்ட் பார்க்குறோம். உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா மீரா சாஹிப் பாத்திமா பிவி. அடுத்து 15வது பாயிண்ட் பார்க்குறோம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னி பெசன்ட். அடுத்து 16வது பாயிண்ட் பார்க்குறோம். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சுஜிதா கிருபாலினி. அடுத்து 17வது பாயிண்ட் பார்க்குறோம். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. அடுத்து 18வது பாயிண்ட் பார்க்குறோம். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அடுத்து 19வது பாயிண்ட் பார்க்குறோம். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். இப்போ வந்து முக்கியமான ஒன்வேர்டான இந்த இந்தியாவின் முதல் பெண்மணிகள் அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.